நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். பிரியன் சார் வணக்கம். தாவைக்காவில் செங்கோட்டையன் இணைந்து கொண்டார். வெளியில வந்து முழுமையாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? கண்டிப்பாக வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவர் சேர்ந்திருக்காருன்றது ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பொதுவாகவே அதிமுகலேருந்து விலகுவர்கள் அதிருப்தியாளர்கள் நேரடியாக அதிமுகவுக்கு வருவாங்க. இன்னைக்கு இன்னொரு கேட் திறந்திருக்கு அவங்களுக்கு போறதுக்கான இடம். இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். அதிமுகல இன்னும் மேலும் பல அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய கட்சியை பலப்படுத்தும் வகையில் விலகி போனவர்களை சேர்க்க மாட்டேன்னு ஒரு பிடிவாதமா இருக்கிறப்போ அந்த கட்சி தொண்டர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு, கூட்டணியும் பலமா இல்ல, கட்சியும் பலமா இல்ல அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. மன உளைச்சல்ல இருக்காங்க அவங்க. இந்த சூழல்ல செங்கோட்டையன் அங்க போய் சேர்ந்திருக்கிறது அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அப்போ இன்னும் பல பேர் பிரிந்து போய் விஜய் கட்சியோட தவேகாவோட இணையத்துக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கிற நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழ்நிலையில இவருக்கும் செங்கோட்டையனுக்கும் வேற ஒரு வழி இல்லை அவருக்கு. அவர் தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் ஒருவேளை தவேகா கூட்டணி இணையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இனிமே அதிமுக என்கிற கட்சி தவேகாவுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு முற்றிலும் அடைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இந்த செங்கோட்டையன் தவேகால போனதை காமிக்கிறது நமக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல வரப்போற எலெக்ஷன்ஸ்ல நிச்சயமாக செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சமயம் அவருடைய தாக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரா செங்கோட்டையன் இல்லை. இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்துல தவேகாவுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியாக செங்கோட்டையன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே பாயிண்ட் என்னன்னா, இவ்வளவு அனுபவம் மிக்கவர் அங்க போன பிறகு அவருக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் அங்க கிடைக்குமான்றது ஒரு விஷயம். அங்க விஜய் கட்சியில அந்த அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அவர் அணுக முடியாத லெவல்ல அவர் இருக்கார் அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிறவங்க பலர் சொல்றதுனால செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்களுக்கு அங்க உரிய வாய்ப்புகள் மரியாதையும் கிடைக்குமான்றதான் பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்த்தாதான் செங்கோட்டையனோட ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய அரசியலை பொறுத்த மட்டும் ஒரு கடைசி அத்தியாயத்துல அவர் இருக்காரு அவர் ஆக்சுவலா. ஸோ இந்த சூழல்ல இந்த ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு பீஸ்ஃபுல்லா அவர் ரிட்டையர் ஆகணும்னு நினைப்பாரு, பீஸ்ஃபுல்லா ஓய்வு எடுக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த சூழல் அவருக்கு உருவாகிறதா இல்லையா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். கொங்கு மண்டல தலைவர் செங்கோட்டையன் அவருடைய அந்த இப்போ கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? நிச்சயமாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் அதிமுக ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியா தான் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்துல செங்கோட்டையனுக்கு சில தொகுதிகளில் ஒரு 8 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். சில தொகுதிகளில் அவருடைய செல்வாக்கு இருக்கு, அவருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றது உண்மை. ஏன்னா அந்தியூர் தொகுதியில அதிமுக தோல்வி அடைந்ததுக்கு காரணம் செங்கோட்டையன் தான் அப்படின்னு எடப்பாடி சில நாட்களுக்கு முன்பு குற்றம் சாட்டினார். அப்போ ஒரு தொகுதியில அதிமுக கேண்டிடேட்டே தோக்கடிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழல்ல பல 2-3 தொகுதிகளில் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஈரோடு மாவட்டத்தில் பொதுவாக இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது விஜய்க்கு இந்த தேர்தல் சுற்றுப்பயணங்கள், அப்புறம் அதிமுகவில் இருக்கிற இடைநிலை நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள் இவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கட்சி கொண்டுறது அல்லது விஜய் கட்சியோட அடிமட்ட கட்டுமானங்கள் சரியா இல்லாதனால அவர்களை அதிமுகலேருந்து ஆட்களை எடுத்து வேலை செய்ய வைப்பது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் செங்கோட்டையன் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு, உதவியா இருப்பாருன்னு அவங்க விஜய் தரப்பு நினைக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அவரை பயன்படுத்த போறாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அங்க 4 அட்வைசர்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. அந்த அட்வைசர்ஸ் எல்லாம் மீறி செங்கோட்டையனுக்கு என்ன விதமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலா. அவருடைய அனுபவத்தை தாவேக்க பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் வர்றப்போ அது விஜயோட அவருக்கு நேரடியான தொடர்பு இருக்கிற பட்சத்துல தான் கட்சிக்குள்ள அந்த ஒருங்கிணைப்புகள் எல்லாம் சரியாக அமையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க. நன்றி திரு பிரியன், உங்களுடைய கருத்து பகிர்ந்து. நன்றி, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.